நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக செயலிழப்பு அப்படின்னு பலர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது ஏற்பட காரணம் என்னன்னு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கடையில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய மசாலா அதிகமும் உப்பு அதிகமாக உள்ள, நாக்குக்கு ருசியாக இருக்கிறது தான் நாம் நினைக்கக்கூடிய ரசாயன பொருட்களை அதிகமாக கலந்த வண்ண வண்ண நிறத்தில் தரக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு முதன்மையான காரணமாக இருக்குது. அது தெரிய வரும்போது இவர் சிக்கல் பெருசாக இருக்கும். அவரால் அந்த நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாமல் கையறு நிலையில் நிற்பாங்க. அவர்களுக்கான ஒரு கை வைத்தியத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கத்திரிக்காய் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி வச்சுங்க. ஒரு தக்காளியும் அதே போல் துண்டு துண்டாக வெட்டி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 200 மில்லி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வைங்க. அப்படி இறக்கி வச்ச அந்த தண்ணியில் இந்த கத்திரிக்காய் தக்காளி ரெண்டுத்தையும் போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அரை மணி நேரம் விட்டுடுங்க. அதுக்கு பிறகு இந்த கத்திரிக்காய் தக்காளி தண்ணி எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி அந்த சாறை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாறை நீங்கள் ஒரு வேளை உணவு போல் சாப்பிடணும். இதை சாப்பிட்ட பிறகு பசி எடுத்தால் ஒரு 40 நிமிடம் பொறுத்து அளவாக அரை வயிறு உணவு சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை. அப்படி நீங்கள் இதை சாப்பிட்டுக்கிட்டே வர உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியருங்கிறது ஆரம்ப நிலை அந்த குணமாகும். முத்திய நிலையில் இருந்தனாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும், பார்க்கலாம். இந்த நல்ல தகவல் 4 பேருக்கு தெரியணும், பரவணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.